அடுத்தபடியாக நாம் திரையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை கமலாலயத்தில் நடைபெற்று வந்த கூட்டத்தில் ஒரு முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் அதிமுக சார்பில் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுவோரை ஆதரிக்க உள்ளதாகவும், பாஜக ஈரோடு கிழக்கு தொகுதி தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என முடிவு செய்யப்பட்டிருப்பதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அறிவித்திருக்கிறார். இது குறித்தான முக்கிய செய்தியை நாம் திரையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் தகவல்களை வழங்க இணைந்திருக்கிறார் எமது செய்தியாளர் வேல்முருகன். அவர் வழங்க கேட்போம். வேல்முருகன், இது குறித்தான முழு விவரங்கள். தாரிணி, குறிப்பாக கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக பாஜக இந்த இடைத்தேர்தலை என்ன நிலைப்பாட்டை எடுக்கப் போகிறார்கள் என்ற ஒரு கேள்வி என்பது எழுந்திருந்தது. குறிப்பாக இதே அலுவலகம் கமலாலயத்தில் அதிமுக ஒருங்கிணைப்பாளராக இருந்த ஓ பன்னீர்செல்வம், அதே போல அதிமுக மற்றொரு தரப்பாக இருக்கக்கூடிய KP முனுசாமி, செங்கோட்டையன் உள்ளிட்ட பல நிர்வாகிகள் தற்போது அதிமுக சார்பில் தற்போது பாஜக அலுவலகத்திற்கு வந்து தங்களுடைய ஆதரவை கேட்டிருந்தார்கள். இந்த அடிப்படையில் தொடர்ச்சியாக கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக தேசிய தலைமையில் இது தொடர்பாக தற்போது ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தேர்தலில் என்ன மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என்ற அந்த கருத்தை வந்து பாஜக தலைவர் அண்ணாமலை மேலிடத்திற்கு கொண்டு சென்றார். தற்பொழுது ஒரு முக்கியமான ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருப்பதாக பாஜக வட்டாரங்கள் தகவல்கள் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக இன்றைய தினத்தை பொறுத்தளவுக்கு காலையில பெருங்கோட்டை நிர்வாகிகளுடன் ஒரு ஆலோசனை நடைபெற்றது. இதுல பாஜக மாநில முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்றார்கள். தற்பொழுது மாவட்ட தலைவர்களுடனான அந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த இடைத்தேர்தலில் பாஜக போட்டியிட வேண்டாம் என்ற ஒரு முடிவை எடுத்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தளவுக்கு இந்த இடைத்தேர்தலில் ஆரம்பத்திலிருந்தே வந்து போட்டியிட வேண்டும் என்ற முனைப்பை வந்து காட்டியதை நம்மளால் பார்க்க முடிந்தது. குறிப்பாக இந்த தேர்தல் அறிவித்த உடனடியாக 14 நபர்களை கொண்ட ஒரு பொறுப்பாளர் குழுவை அமைத்து உடனடியாக அந்த களத்தில் எந்த மாதிரியான சூழல் இருக்கிறது என்பது வந்து தொடர்ச்சியாக ஒரு கலாய்வு நடத்துவதற்கு பாஜக தலைவர் அண்ணாமலை அங்கே வந்து அந்த ஒரு குழு வந்து ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. இந்த நிலையில அதிமுக இரண்டு தரப்பிலிருந்துமே தற்போது இந்த இடைத்தேர்தலை போட்டியிடுவதற்கு ஒரு முனைப்பை காட்டி வருகிறார்கள். அதே வேளையில் OPS அவர்கள் நேரடியாக பாஜக போட்டியிட்டால் நாங்கள் வெளிப்படையாக எங்களுடைய ஆதரவை தருகிறோம் என்ற ஒரு அடிப்படையில் அவருடைய கருத்தை வைத்திருந்தார். இந்த நிலையில தொடர்ச்சியாக எடப்பாடி அவர்களுடைய தரப்பிலிருந்து தொடர்ந்து வந்து கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக அண்ணாமலை அவர்களிடம் பேசி வந்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தற்பொழுது அதிமுக இந்த தேர்தலில் குறிப்பாக இரட்டை இலை சின்னம் கிடைக்கிறதோ இல்லையோ கட்டாயமாக எடப்பாடி அவர்களுடைய தரப்பிலிருந்து ஒரு வேட்பாளர் கட்டாயமாக நிறுத்தப்படுவார்கள் என்ற தகவல் தொடர்ச்சியாக பாஜக தரப்பிலிருந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இங்கே நேரடியாக KP முனுசாமி அவர்கள் நேரடியாக அண்ணாமலை அவர்களை சந்தித்து பேசும்பொழுது முழு மனதுடன் பாஜக வந்து தங்களுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்ற கருத்தை தான் மேலோங்கி வைத்ததாக சொல்லப்படுகிறது. இந்த அடிப்படையில் தொடர்ச்சியாக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் ஒவ்வொரு மாநில நிர்வாகிகளிடம் தற்போது கருத்து கேட்பு என்பது கூட்டம் நடைபெற்று வரக்கூடிய நிலையில பாரதிய ஜனதா கட்சி இந்த இடைத்தேர்தலில் போட்டியிட வேண்டாம் என்ற அடிப்படையில் ஒரு தகவலை சொல்லியிருக்கிறாங்க. அதே வேளையில் என்ன ஸ்டாண்ட் எடுக்க போறாங்க, யாரை ஆதரிக்க போறாங்க, எடப்பாடி பழனிசாமி அவர்களையா இல்லாட்டி OPS அவர்களா அல்லது வேற ஏதாவது ஒரு நிலைப்பாடு எடுப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் அதற்கான ஒரு ஆலோசனை தான் தற்போது எடுத்திருப்பதாக தற்போது சொல்லப்படுகிறது. அது அதிகாரப்பூர்வமாக பாஜக தகவலாக இன்னும் சற்று நேரத்தில் எப்பொழுது செய்தியாளர் சந்திப்பு அப்படிங்கிற முழு விவரம் கிடைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. தற்பொழுது கிடைத்திருக்கக்கூடிய தகவல் அடிப்படையில் அதாவது காங்கிரஸ் வேட்பாளரை எதிர்த்து தாமரை சின்னத்தில் யாரும் போட்டியிட மாட்டார்கள், பாஜக போட்டி இல்லை என்ற ஒரு தகவலை தற்போது பாஜக வட்டாரம் தற்போது ஆலோசிக்கப்பட்ட அந்த தகவலாக நமக்கு கிடைத்திருக்கிறது. தாரணி, வேல்முருகன், தற்போது அதிமுகவிற்கு வந்து இந்த இரட்டை இலை சின்னம் கிடைக்க பெறாமல் போகும் ஒரு பட்சத்தில் பாஜக என்ன மாதிரியான ஒரு நிலைப்பாடை எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது? தரணி, குறிப்பாக இந்த கேள்விதான் தற்போது பாஜகவினுடைய நிர்வாகிகள் மத்தியில் ஒரு முக்கியமான ஆலோசனையாக இருக்கிறது. குறிப்பாக கடந்த 2 செய்தியாளர் சந்திப்பில் பாஜக தலைவர் அண்ணாமலை சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான கருத்தாக பார்க்கின்ற பொழுது இதுல வந்து ஒரு பொதுவான ஒரு வேட்பாளர் குறிப்பாக நிறுத்தப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் அவருடைய கருத்தை பார்க்க முடியாது. குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தளவிற்கு ஒரு பெரிய கட்சி அப்படின்னு சொல்லும்போது அது அதிமுக தான் அப்படின்றதையும் பாஜக தலைவர் அண்ணாமலை நேரடியாக டிக்ளேர் பண்ணியிருக்காரு. அந்த அடிப்படையில் அதிமுக வேட்பாளர் தான் நிற்கக்கூடிய சூழல் இருக்கிறது. ஆனா யார் அந்த அதிமுக வேட்பாளர் அப்படிங்கறது இப்ப ஒரு கேள்வி இருக்கிறது. குறிப்பாக எடப்பாடி அவர்களும் OPS அவர்களும் நீதிமன்றத்தில் இது தொடர்பாக வழக்குகள் தொடுத்திருக்கிறாங்க. சோ அவங்களுக்கு இந்த தேர்தலில் இரட்டை இலை சின்னம் கிடைக்குமா அப்படின்ற ஒரு பிரதான கேள்வி அப்படிங்கிறது தற்போது பாஜக வட்டாரத்தில் ஒரு பேசு பொருளாகி இருக்கிறது. எனவே இவங்க சப்போர்ட் பண்றதா இருந்தா எந்த பார்ட்டிக்கு வந்து சப்போர்ட் பண்ண முடியும், எடப்பாடி அவங்களுக்கா இல்லாட்டி OPS அவங்களுக்கா அப்படின்ற ஒரு பெரிய டிஸ்கஷன் அப்படின்ட்டு நடந்துட்டு இருக்கு. குறிப்பா முன்பெல்லாம் வந்து சொல்லும் பொழுது எடப்பாடி அவர்கள்
தரப்பை தான் நாங்க ஆதரிக்கிறதா வந்து வெளிப்படையாகவே அண்ணாமலை அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில ஒருவேளை இந்த தேர்தலில் அதிமுக சார்பில் எடப்பாடி அவங்களுக்கு வந்து ஒருவேளை சின்னம் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் அவர்கள் தரப்புல பாஜக நிற்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஆனால் இது குறித்து தான் தற்போது இந்த மாவட்ட தலைவர்கள் முன்னிலையில மாநில நிர்வாகிகள் முன்னிலையில அந்த கருத்து கேட்பு என்பது நடைபெற்று வருகிறது. இதுல முக்கியமாக நயினார் நாகேந்திரன், அதே போல KP ராமலிங்கம், சுதாகர் ரெட்டி உள்ளிட்ட முக்கியமான நிர்வாகிகள் கலந்திருக்கிறாங்க. சோ இன்னைக்கு இந்த ஈரோடு குறித்தான அந்த முக்கியமான தகவல்கள் கலந்து ஆலோசிக்கப்பட்டு இன்றே அது வந்து வெளிப்படையாக அறிவிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அல்லது டெல்லிக்கு வந்து இந்த தகவல் கொடுக்கப்பட்டு அதற்கு பிறகு டெல்லி வந்து ஒரு ஃபைனலைஸ்டான ஒரு முடிவு வந்து அவங்க சொல்லுவாங்க அப்படின்ட்டு சொல்லப்படுகிறது. அதிகபட்சம் இன்று மாலை அல்லது நாளை காலைக்குள்ளாக அதிகாரப்பூர்வமாக பாஜக குறிப்பாக அதிமுகவை ஆதரிக்கிறதா என்ற ஒரு தகவலை அதிகாரப்பூர்வமாக அவர்கள் தெரிவிப்பார்கள் சொல்லப்படுகிறது. தாரணி, பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் பாஜக போட்டியிடப் போவதில்லை என்றும் இரட்டை இலை சின்னத்தில் நிற்கும் அதிமுக வேட்பாளரை முழுமனதோடு ஆதரிப்பார்கள் என்றும் செய்தி வெளியாகியிருக்கிறது. இது குறித்தான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் வேல்முருகன் விவரிக்கிறார்.